இப்படி எல்லா வகையிலையும் பிரச்சனை இருக்கிற காரணமே நம்ம அவன் பக்கம் திரும்புறதுக்காகவும் அவன்கிட்ட சரணடைறதுக்காகவும் இதுக்காக தான் சோதனை காலங்கள். இந்த தெளிவு மட்டும் நம்ம கிடைச்சிருச்சுன்னு சொன்னா நம்ம வாழ்க்கை லேசா இருக்கும். நம்ம என்ன பண்றோம், இதுலயே சோர்ந்து போயிடுறோம், கவலைப்படுறோம், அல்லது ஆதங்கப்படுறோம், அல்லது ஆவேசப்படுறோம், அல்லது உணர்ச்சியிலே இருந்துட்டு இருக்கிறோம், தள்ளி வாங்குற திட்டத்தோடு இருக்கிறோம். உணர்ச்சியில மாறி மாறி போயிட்டு இருக்கோம், உணர்வு பெற மாட்டோம். எதெல்லாம் நம்ம நம்பி வாழ்ந்தோமோ அது நமக்கு உதவாது, இவங்க உதவ மாட்டாங்க, உதவ முடியாது அப்படின்னு தெளிவுபடுத்தப்படும் பொழுது நம்ம ஞானங்களோட அறிஞ்சு இறைவன் திரும்பி சரணடை தவிர வேற வழி இல்லை. இது உணர்வுல பெறவங்களுக்கு. உணர்ச்சியில் இருக்கக்கூடியவங்க இவங்க எனக்கு உதவல, அவங்க எனக்கு உதவல, அவங்க நம்பி இருந்தேன், இவங்க நம்பி இருந்தேன், மலை போல நம்பி இருந்தேன், என்னை இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுதே அந்த ஆதங்கத்திலையும் அந்த கவலையிலையும் அந்த வேகத்திலையும் அந்த உணர்ச்சியிலையும் அந்த கோபத்திலையும் அந்த குரோதத்திலையும் இன்னும் பழிவாங்கிற குணத்தொழில் இருக்கும் பொழுதெல்லாம் நான் உணர்ச்சி வந்துட்டு இருக்கேன், ஷைத்தான பேச்சு கேட்டுன்னு அர்த்தம். எப்போ இன்னொருத்தவங்களை பார்த்து எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லும் பொழுதே நம்ம உணர வேண்டியது நம்ம தான் நம்பிக்கை துரோகிகளா இருக்கோம். காரணம், படைச்சவன் நம்புறதுக்கு போல நான் படைப்பன் நம்பிட்டேன், இதுக்கு மேலே என்ன துரோகம் முடியும், படைச்சவனே நான் துரோகம் பண்ணிருக்கேன். யார் ஒருத்தையும் சரி நம்ம படைச்சவன் நம்பணுமா படைப்பன் நம்பணுமான்னு கேட்டோம்னு சொன்னா நம்ம எல்லாருமே சொல்லுவோம் படைச்சவனை தான் நம்புறோம். உண்மையிலே அப்படி நம்பிக்கையோடு வந்து எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. நீங்க நன்றி செலுத்தி கொண்டும் நம்பி கொண்டால் உங்களை ஏன் வேதனை செய்ய போறான். அப்படிப்பட்டவங்க நம்ம இல்ல, வார்த்தையில சொல்லிட்டு இருக்கோம், ஆனா உணர்வுல அறிஞ்சவனா இருக்கான். நாளைய வாழ்க்கைக்கு என் தேவையே வரும்பொழுதெல்லாம் இப்பயும் சரி இந்த சூழ்நிலையில இன்னைக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை எல்லா பக்கமும் எதை நம்பி இருந்தோமோ அதெல்லாம் நம்ம பயனளிக்கல, அதுக்கு உடம்பு கூட வத்தாச்சு காமிக்கலாம். இந்த பொருளாதாரம், இந்த பொருளாதார நம்பி வாழக்கூடியவங்க எல்லாருக்குமே சோனதான், பணத்தை நம்பி வாழக்கூடிய எல்லாருக்கும் சோனதான். தூய்மைக்கூடிய காலம் வந்துருச்சு, ஒவ்வொருத்தருக்கும் உணரக்கூடிய காலம் வந்துருச்சு.